வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஜனவரி 10 சினம் ஒரு சங்கிலி என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். ஒரு குடும்பத் தலைவனுக்கு அடிக்கடி சினம் வருகிறதென்று வைத்துக்கொள்வோம். அவனது மனைவி மக்கள் மனநிலைகள் அதனால் பாதிக்கப்படும். அவர்கள் சோகம் கப்பிய முகத்தினராவார்கள். அவர்களது மனவலிமை குன்றிப் போகும். தோல்வி மனப்பான்மை அவர்களிடத்தில் தோன்றும். மறைவாக தீங்கு செய்யும் குணமுடையோர் ஆவார்கள். அவர்களும் சிடுமூஞ்சிகள் ஆனாலும் ஆவார்கள். எளிதில் சினவயப்படும் பலவீனத்தையும் அவர்கள் பெற்றுவிடுவார்கள். அம்மட்டோடு போகுமா? போகாது. சினம் ஒரு சங்கிலி போன்றது, தொற்று நோய் போன்றதென்றும் சொல்லலாம். ஒரு அதிகாரியின் வீட்டு குழந்தை அதன் தாயாருக்கு தன் பிடிவாத போக்கினால் கோபம் ஊட்டுகிறது. அதன் விளைவினால் அந்த அம்மாள் தன் கணவனிடம் எரிந்து விழுகிறாள். அந்த அதிகாரி இந்த கோபத்துடன் தன் அலுவலகத்திற்கு சென்று தன் பணியாளரிடம் சிடுசிடுவென பேசுகிறார். மனம் புண்பட்ட பணியாளர் வீட்டுக்கு போய் தன் மனைவியிடம் காரணமில்லாமல் கோபித்துக் கொள்கிறார். அந்த அம்மாள் உள்ள குமரலுடன் இருக்கும் சமயம் அவள் குழந்தை வந்து ஏதோ கொடுக்கும்படி அவளை நச்சரிக்கிறது. அவள் ஆத்திரம் தீர அந்த குழந்தையை அடித்து விடுகிறாள். இப்படி சினமானது சங்கிலி தொடர் போல சென்று பலருக்கும் துன்பத்தை விளைவிக்கும். சினமானது பிறரை எவ்வாறு துன்புறுத்துகிறது என்பதை பார்த்தோம். சொந்த மகன் மகள் வாழ்க்கை துணை என்று வைத்துக்கொள்வோம். சினம் எழும்போது அவர்கள் மனம் என்ன பாடுபடுகின்றது என்பதை நாம் உணர வேண்டும். பிறர் நம்மீது சினம் கொள்ளும்போது நம் மனம் எவ்வாறு நோகின்றது, வருந்துகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதுபோன்றுதானே பிறர் மேல் நாம் கொள்ளும் சினம் அவர்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் என்று கண்டுகொண்டால் நம்மோடு ஒத்த உறவினர் நமக்கு நலம் செய்பவர்களை இப்படி வருந்த விடுவது நல்லதன்று என்று தெளிவாகும். எனவே அதை தவிர்க்கத்தான் வேண்டும். அது மாத்திரமன்று, ஒருவர் மீது சினம் கொண்டால் அது ஒரு அவமதிப்பும் கூட. ஒருவர் மீது சினம் கொள்ளும்போது அவர்கள் படும் வருத்தம் ஒரு சாபமாகவே மாறுகிறது. இவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது பிறரை எவ்வாறு சினம் பாதிக்கிறது என்பது நன்றாக உங்களுக்கு தெரிய வரும். அருட்தந்தையவர்கள் இதை அடிப்படையாக கொண்டு கவியரசர் கண்ணதாசன் ஒரு அற்புதமான பாடலை எழுதியிருக்கிறார். அதை உங்களுக்கு குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று, நடந்ததெல்லாம் நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னாரன்று. பிறந்து வந்த போது நெஞ்சம் திறந்திருந்தது, அந்த பிள்ளையோடு தெய்வம் வந்து குடியிருந்தது. வயது வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது, அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகிச் சென்றது. உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, நம் உள்ளம் என்னும் சூரியனை கோபம் மூடுது. காற்று வந்தால் மறுபடியும் மேகம் மூடுது, பேசி கலந்து விட்டால் கோபம் மாறி நேசமாகுது. பிள்ளைகளாயிருந்தவர் தான் பெரியவரானார், அந்த பெரியவர்கள் கோபத்தினால் சிறியவரானார். கள்ளமில்லா உள்ளத்தினால் பிள்ளைகள் எல்லாம் என்றும் கண்ணெதிரே காணுகின்ற தெய்வங்களானார். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.